வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னைக்கு நானும் வரணும் புது பேக்ரவுண்ட் நிற்கிறோம். எதுக்காக தெரியுமா? இந்தியாவே வந்து இன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. மோடி கவர்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான பட்ஜெட் இது. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. தேர்தலை வச்சு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இந்த பட்ஜெட்டில் சாமானியர்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைச்சிருக்கா அப்படின்ட்டு டீட்டெயிலாக அலசி பேசணுமா இல்லையா? அதற்காக தான் நானும் ஒரு ஸ்பெஷலான இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு ஷோவில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து பேச போகிறாரு. ஆமாம், யார் அவர்னா பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சாரோட தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட சேர்ந்து சாரும் ஷோ பண்ண போகிறாரு. சாரை கூப்பிட்டுலாம் வாங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சார், முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான நாள் உங்களுக்கு. எங்கள் நேர்களுக்காகவும் எங்களுக்காகவும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், இந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவே சார் இந்த பட்ஜெட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தலுங்கிறதுனால இந்த டைம் தான் அவங்க முழுநீள பட்ஜெட் கொடுக்க முடியும். அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுனால தேர்தலை மையப்படுத்தி என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அதில் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா வந்து பொதுவான எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலையில் வரைக்கும் எல்லாத்தையுமே இருந்தது வந்து அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கிறதுனால தேர்தலை மையப்படுத்தி ஒரு அப்பீலிங்காக அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வாஸ்தவம். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் அப்படி எதிர்பார்க்கலை. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த அரசனுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா என்றுமே அவங்க தேர்தலை கணக்கில் வச்சு அவங்க வந்து சொல்லப்போனால் 2018-19 அந்த ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஹேரக்கரிங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க எது சரி, அது சரியோ தப்போ, அவங்களுக்கு எது மனசில் சரின்னு படுதோ அதை தான் செஞ்சாங்க. அதை தான் இப்போதும் செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனால வந்து மக்களுடைய ஓட்டு பெற முடியுங்கிறது ஒரு மாயைங்கிறத வந்து தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த வருமான வரி உச்சவரம்லாம் அதிகப்படுத்திருக்காங்களே சார்? நிச்சயமா அதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு அப்பீலிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு அதுக்கும் மேலே கடைசியாக அருண் ஜேட்லி அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருந்த பொழுது தான் வந்து அதை கணிசமாக 2 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரித்தார். ஒரு 25% ஏற்றம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதை வந்து கையே வைக்கல. ஆனால் அதை இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, இதை வந்து இப்படி வந்து ஒரு எந்த ஒரு அப்ரோச், சயின்டிஃபிக்கான அப்ரோச் இல்லாமல், மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் இல்லாமல் பண்ணுறதை விட ஒவ்வொரு ஆண்டும் அதை வந்து பணவீக்கத்திற்கு தக்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடும் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அல்லது குறையிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, குறையாது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய லெவலில் பயப்பட. அதனால பணவீக்கத்தை நம்பி இந்த ப்ரொபோசலை நம்ம அரசுக்கு சொல்லலாம். என்னென்ன சார் சிறப்பு அம்சங்களாக பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? இந்த பட்ஜெட்டில் வந்து சிறப்பு அம்சங்கள் எதிர்பார்க்குங்கிறதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் உங்கள் வயதில் இருக்கும்பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட்டுக்கு முன்னால் வந்து பொருட்களை வாங்கிடுவாங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லாமே டேக்ஸ் கூட்டுவாங்க, இதில் வரி போடுவாங்களா அதில் வரி போடுவாங்களான்னு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருந்தது. இப்போ தான் நம்ம பட்ஜெட்டில் என்ன சலுகை கிடைக்கும், எதை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக பொதுமக்களிடம் பட்ஜெட்டை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து வருமானம் 2. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த மறைமுக வரி விதிப்புங்கிறது ஜிஎஸ்டி மூலமாகத்தான் வருது, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. அதை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுது. மிச்சம் இருக்குது வருமான வரி. இப்போ வருமான வரியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாற்றம் செய்ய முடியாது. நான் சொன்ன அந்த ஒரு மாற்றத்தை ஒரு வேளை செஞ்சால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அப்படிங்கும் பொழுது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள் பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இல்லை. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சாமானிய மக்கள் யார் அப்படிங்கிறது பார்க்கணும். பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்கோ இல்லையோ, பட்ஜெட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து அவங்களுக்கு உள்ள விஷயங்கள் மாநில மத்திய அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எபோ இதில் இருக்கவங்க சூப்பர் ரிச் எபோ, அதாவது அப்பர் மிடில் கிளாஸுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. இதை பற்றி பெரும்பாலும் கவலைப்படக்கூடியவர்கள் நடுத்தட்டு மக்கள். ஒரு கல்லூரி ஆசிரியராக இருக்கட்டும், வங்கி ஊழியராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஓரளவு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர், ஸ்லாப் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், பட்ஜெட்டுங்கிறது வந்து முன்னால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நிகழக்கூடியதாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா மினி பட்ஜெட் நிறைய நடக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பட்ஜெட்டோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகும் வந்து நல்ல விஷயங்களோ அல்லது நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்களோ வரலாம். அதனால் அதற்கு நம்ம தயாராக இருக்கணும். எதுக்கெல்லாம் பாதகமாக முடிஞ்சிருக்கு சார் இந்த பட்ஜெட்டில்? இப்போ வந்து சிகரெட்டோட விலையெல்லாம் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சார்? சிகரெட்டினுடைய விலை அதிகரிக்கிறதுங்கிறது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது பாதகம் சொல்ல முடியாது. ஆமாம், நம்மளை விட்டுருங்க. அந்த நிறுவனமே பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு வேணால் பாதகம். சிகரெட் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்துடைய பங்கே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ரூபாய் ஏறி இருக்கு இந்த செய்திக்கு அப்புறம்.
ஸோ அதனால அவங்களே அதை ஒரு பாதகமாக பார்க்கல. ஏன்னா என்ன பண்ணாலும் அதை தவறு செய்பவர்கள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதனால் அதை பற்றி அவங்க பெருசாக நினைக்கல. ஆனால் பட்ஜெட்டில் வந்து பாதகம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சமீப காலமாக நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னாலே பெருசாக பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ, பட் பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பெரும்பாலும் எதுவும் இல்லை. நான் தான் சொன்னேன், 40 ஆண்டுகளுக்கு முன்பால் மொரார்ஜி தேசாய் அந்த பட்ஜெட் ஞாபகம் இருக்குது. டூத் பேஸ்ட்டுக்கு வரி, ஷேவிங் க்ரீமுக்கு வரி, இதெல்லாம் லக்ஸுரி ரொம்ப பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அந்த காலத்தில். 78, 79 எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் இப்போ கிடையாது. அதனால வந்து பட்ஜெட்டில் பாதகங்கள்ங்கிறது பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் இல்லை, கடந்த பல ஆண்டுகளாகவே பெரிய அளவில் அதில் வந்து நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை அல்லது நம்ம வந்து என்னென்ன நினைச்சோம் அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையினருக்கு நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு பிறகு. ஓகே சார், பல ஆண்டுகளாக பட்ஜெட் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இந்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப எவ்வளோ மார்க்ஸ் சார் கொடுப்பீங்க 100க்கு? இந்த பட்ஜெட்டுக்கு மார்க் கொடுக்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேர் சேர்ந்து தயார் பண்ணக்கூடிய பட்ஜெட், பல மக்களுடைய ஒரு அபிலாஷைகளை அவங்களுடைய இதை பிரதிபலிக்கக்கூடியது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய பட்ஜெட் இது. இதில் உள்ள நல்லது கெட்டதும் அவங்கள சேர்ந்தது நம்மளை சேர்ந்தது தான். இதுக்கு மார்க் போடுறதுங்கிறது சரியாக இருக்காது. எல்லா பட்ஜெட்லேயுமே நிறைய குறைகள் இருக்கும். சார், ஓவராலாக ஹைலைட்ஸ்னு என்ன சார் சொல்லுவீங்க இந்த பட்ஜெட்டில்? இந்த பட்ஜெட்டில் தனிநபர், இப்போ நம்ம ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தனிநபருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரின்னா, நான் நினைக்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாமேங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். பட் ஆனால் இந்த இதில் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் 15 லட்சமாக இருந்த லிமிட் அந்த உச்சவரம்பை 30 லட்சமாக மாற்றியிருக்கிறார்கள். ஓகே. அதே மாதிரி வந்து அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எம்ஐஎஸ்ல இருக்கக்கூடிய லிமிட்டை 4.5 லட்சமாக இருந்ததா 9 லட்சமாக மாற்றிருக்காங்க. தனிநபராக இருந்தால், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 15 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குடும்பத்தில் ஓய்வு பெற்ற கணவன் மனைவி இருக்காங்கன்னா 30-60 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதில் பணம் போடலாம். அதே மாதிரி இந்த 15 லட்ச ரூபா போடலாம். கிட்டத்தட்ட 75 லட்சம் அல்லது 78 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பணம் இந்த 2 சேமிப்புகளில் போடலாம். இது இரண்டுமே பாதுகாப்பானது, மத்திய அரசினுடைய ஒரு உத்தரவாதத்தோடு உள்ள ஒரு விஷயம். அதாவது நல்ல வட்டியும் வந்து சாதாரண வட்டியோட அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னைக்கு பங்குச்சந்தையை நோக்கி எல்லாருக்கும் வருவதற்கான வலுவோ ஒரு தைரியமும் இல்லாத ஒரு சூழல்ல பாதுகாப்பான ஒரு முதலீட்டை நோக்கி அவர் போகும் பொழுது அதுக்கு இது வந்து ஏன்னா இன்னைக்கு ஓய்வு பெற்றவர்கள் சராசரியாக பார்த்தோம்னா 40-50 லட்சம் வரதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவங்களால ஒரு 15 லட்சத்தை மட்டும் தான் அதில் போட முடியும், பாக்கி எங்கே போடுறதுன்னு தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ அந்த ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நிம்மதியாக இந்த மாதிரி முதலீடுகளில் போடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, அந்த புதிய இதுலேயும் ஸ்கீம்லேயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சில இந்த இதில் வந்து ஒரு கீ டேக்அவேன்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார், அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து 7% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அது எப்படி சார் இருக்குமா இந்த வருஷம், எந்த மாதிரி இருக்கும்? நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி சர்வதேச அளவில் பார்த்தோம்னா நம்முடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்று நேற்றில் கடந்த 15, 20, 30 ஆண்டுகளாகவே சராசரியாக 5% மேல் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மோசமான ஆண்டில் கூட சராசரி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2008 வந்து அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை செஞ்சது போது கூட நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சியில் தான் இருந்தது. அதனால் வரக்கூடிய ஆண்டும் வந்து அந்த வளர்ச்சி தொடரும் நான் நம்புகிறேன். ஆனால் அது 7%, 6.5%, 7.5%ங்கிறது போக தான் தெரியும். நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய தேக்க நிலைக்கோ அல்லது 4.5-3% வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்தியாவில் வந்து சர்வதேச அளவில் சென்ற ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை, பணவீக்கம் வந்து 40 ஆண்டுகளில் காணாத உச்சத்தை தொட்டது லண்டனில், இங்கிலாந்துலேயோ அல்லது யுனைடெட் கிங்டம் அல்லது அமெரிக்காவில். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு நம்ம போகல, நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இங்கே இருந்தது. அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு பொருளாதார சூழல் நோக்கி நம்ம செல்லுங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையை நோக்கி செல்லும். நாட் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட், நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட், பட் இன் ஸ்பைட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ எந்த அரசாங்கங்கள் இருந்தாலும் இது வலுவாக இருக்கும். நல்ல அரசாங்கம் இருந்தால் இன்னும் வலுவாக இருக்கும். அதை தான் நமக்கு குறிப்பாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த ஆங்கிளில் இந்த பொருளாதாரம் நல்லா இருக்கும். அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக லீனியர் இதில் இருக்காது, ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். அதையெல்லாம் தாண்டக்கூடிய சக்தி இந்தியாவுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சிறப்புங்க சார், ரொம்ப டீட்டெயிலாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. இன்னொரு முறை நேர்கள் சார்பாகவும் விடன் சார்பாகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தாரு நாகப்பன் சார். நேத்தே வந்து குடியரசுத் தலைவர் வந்து உரை நிகழ்த்தியிருக்காங்க. திரௌபதி முர்மு 2047க்குள்ளார நம்மளுடைய பெருமைகளும் நவீனத்தோட சேர்ந்து ஒரு பெரிய வரலாறு நம்ம வந்து படைக்கணும், ஆத்ம நிர்பார்
ஒரு மனிதாபிமானத்தோட நம்மலாம் செயல்படணுங்கிற மாதிரி அவங்களோட உரை அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த 2047ங்கிறது வந்து என்ன கணக்குன்னு தெரியல. போன வருஷமே வந்து பியூஷ் கோயலும் தான் சொல்லியிருந்தாரு, நிர்மலா சீதாராமனும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. 2047 வந்து நம்ம பெரிய பொருளாதார ஒரு உலக நாடுகளுக்கே வழிகாட்டியா இருப்போங்கிற மாதிரி ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க போல. என்னப்பா எப்பப்பா நம்ம சுதந்திரம் அடைஞ்சது? 1947. அந்த கணக்குலையா? 100வது ஆண்டு கொண்டாட போறோம், அப்போ வந்து உலகத்தையும் வழிகாட்டுவோங்கிறது தான் அது. ஓஹோ, அந்த கணக்கா? பாருங்க, நான் யோசிக்காம இருந்திருக்கேன். ஆமா. கொரோனா வந்தப்ப இந்தியா முழுவதும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து பிரதமர் மோடி நன்கொடை கேட்டிருந்தாரு. நீங்கள் நன்கொடை கொடுங்க, நான் வந்து தேவைப்படுறவங்களும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நிறைய மக்கள் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகள்லேருந்தும் அந்த இதுக்கு வந்து நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆர்டிஐ மூலமாக நாங்கள் வந்து கேள்விகள் கேட்குறோம். எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எவ்வளோ நீங்கள் செலவு செஞ்சீங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்கிற மாதிரி அந்த வழக்கு. அதுக்கு பிரதமர் மோடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து மத்திய அரசோ நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இதை வந்து கட்டுப்படுத்தலை, இது வந்து ஒரு தொண்டு அமைப்பு தான், அதனால ஆர்டிஐல எல்லாம் கேள்விட்டா பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி தனியார் ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி நீங்க செயல்படுத்துறீங்கன்னா எதுக்கு வந்து அரசு எம்பளத்தை நீங்க பயன்படுத்தினீங்க? இன்னொன்னு இந்த அரசு இணையதளம்லாம் இருக்கும்ல, gov.in, அதெல்லாம் அப்ப எதுக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க பொது வெளியில. கேட்கறாங்க. பிரதமரோட போட்டோ இருக்குது, அந்த இது இருக்குது, எல்லாமே இருக்குது. பிரதமருடைய போட்டோ வந்து தனியார்கள் கூட அவங்க மொபைல விற்கிறதுக்காக டேட்டா கார்டை விற்கிறதோட பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அரசு எம்பளம் இருக்கா இல்லையா? ஆமா, அரசு எம்பளம் இருக்கு. அப்புறம் கவர்மெண்டோட அந்த வெப்சைட் லிங்க் கூட இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் புரியாத புதிர்ல இதுதான் நம்பர் 1. எங்களோட தாங்க, ஆனா எங்களோட இல்லைங்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. ஆமா, தென்னரசு இவர் வந்து 2001 2016 ஈரோடு கிழக்குன்னு ஜெயிச்ச நபர் தான். ஆமா, இப்போ வந்து ஈரோடு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரா வந்து இருக்காரு. ஆமா, பல பேர்கள் அடிபட்டுச்சு. நந்தகோபால் அப்படின்னாங்க, கேவி ராமலிங்கம்னாங்க. ஒரு வழியா தென்னரசு வந்து அறிவிச்சிட்டாரு எடப்பாடி. நந்தகுமார்னாங்க, கடைசியில் இவரு தான் டிக்கெட் அடிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா, பல பேர் பின்னு வாங்கினாங்களாம். தோக்க போறேனே தெரிஞ்சு நம்ம எதுக்கு நிக்கணும், இன்னொன்னு வந்து கட்சி செலவு பண்ணா கூட நம்ம கிட்ட இருந்த கை காசும் செலவாகும்னு சொல்லிட்டு பல பேர் கடைசி நேரத்துல பின் வாங்கவும் எடப்பாடி பழனிசாமி பயங்கர அப்செட் ஆயிட்டாராம். ஏப்பா நீங்க வந்து பதவி இதுனா மட்டும் வருவீங்க, தோக்குறதுனா நீங்க வந்து பின்னாடி போவீங்களான்னு சொல்லிட்டா ஒரு மாதிரி சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அங்க அலுவலகம் போட்டிருக்காங்க. அந்த அலுவலகத்துல ஜி.கே. வாசன் போட்டோ இருக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டோ எல்லாம் இருக்கு. எடப்பாடி போட்டோ இல்லையா? எடப்பாடி போட்டோ இருக்கு. கூட்டணியில் இருக்கிற பிஜேபி போட்டோ யார் போட்டோவும் இல்ல. அவங்கதான் இப்ப வெயிட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்களே இன்னொரு பக்கம். ஆனா அவர் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தான் இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. ஏன்னா நேத்து நாராயண் திருப்பதி இருக்காருல்ல, ஏடிஎம்கேவே சீன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாரு. ஆமா, ஏடிஎம்கே அதிமுக அணிகள்லாம் வெயிட் பண்ணட்டும் எங்க கருத்தை கேட்கறதுக்காக, அதை பத்திலாம் நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க எப்படியா சொல்றீங்க, நான் அறிவிக்கிறேன் பாருங்கன்னு இன்னைக்கு காலையிலே வந்து அறிவிச்சிட்டாரு. ஆமா, இன்னொன்னு சூசகமா அண்ணாமலை சொல்லியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே. இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து எடப்பாடி அணியும் பன்னீர்செல்வம் அணியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. நம்ம யாருக்கோ ஒருத்தர் ஆதரவு தான் கொடுத்தாகணும். ஆனா நம்ம ஆதரவு கேட்காமலேயே முதல்ல கொடுத்தவர் ஓபிஎஸ் தான். இப்போ கூட ஓபிஎஸ் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் பெங்களூர் புகழ்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அவங்க நிலைப்பாட்டை அறிவிச்ச 1 மணி நேரத்துல நாங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கிறோம், எங்க முதலாளி சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டோங்கிற மாதிரியே அவங்க டீலிங் எல்லாம் இருக்கு. ஆனா இப்படி விசுவாசத்தை ஓபிஎஸ் அணி பிஜேபிக்கு காட்டினா கூட அவங்க யாருக்கு விசுவாசத்தை காட்ட போறாங்கன்னா எடப்பாடி தான் காட்ட போறாங்களாம். அப்படிதான் பேசப்பட்டிருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துல. இன்கேஸ் நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆலோசனை கூட்டத்துல, நம்மளே நிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2024 முடி நம்ம ட்ரெய்லர் இங்க பாத்திரலாம், நம்பி இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா தலைமையில் அங்கதான் பட்ஜெட் கூட்டத்தொடரு, ஆல்ரெடி பிபிசி ஆவணப்படம், அதானி கிராஷ்ன்னு பல இது இருக்குல்ல, இதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா அவங்க. அதனால சரி அப்படின்ட்டு, ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்காங்களாம். 7ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும். இந்த நள்ளிரவுன்னு சொன்னோன்னே நேத்து வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் என்ன தெரியுமா, நேத்து நள்ளிரவு 12 மணி வரையும் தான் உங்களுக்கு கெடு அப்படின்னு ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. யாருக்கு கெடுனா வந்து எடப்பாடி அணிக்கும் பாஜகவுக்கும். நீங்க யாருக்கு ஆதரவுங்கிறத சொல்லுங்க இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்குள்ள. எடப்பாடிக்கு வந்து அவரு ஓபிஎஸ் வந்து 2 பக்கமும் தூது அனுப்புறாரு போல. ஒண்ணு பிஜேபி கிட்ட தூது இல்ல, அவர் அங்க சரண்டரே ஆயிட்டாரு. எடப்பாடி கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு கூப்பா கிருஷ்ணன்னா, எடப்பாடி வந்தா நாங்க சைன் பண்ணி
பண்ணி தரோம், எதுக்கு ரெட்டலைக்காக கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க, கையில வெண்ணைய வச்சுட்டு எதுக்கு தொன்னையை தேடுறீங்க, நாங்க வாங்க சைன் பண்ணி தரோம்னு அவர் சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன இருக்காருன்னா, ஒண்ணு நமக்கு தேர்தல் ஆணையமே கொடுத்தா கொடுக்கும் ரெட்டலை, இந்த பசங்கிட்ட போய் வாங்க கூடாதுங்கிற முடிவா இருக்காரு. ஏன்னா நம்ம இப்ப போயிட்டோம்னா ஒருங்கிணைப்பாளர் நம்மளே அவர் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை சொல்லி நம்மளை வந்து வரப்போற நாட்கள்லாம் சாவடிப்பாங்க ஓபிஎஸ் அணி. அதனால நம்ம ரெட்டலை ஓபிஎஸ் மூலியமா கிடைக்கக்கூடாது, வேற எப்படி வேணா கிடைக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்ல போறாங்க அந்த ரெட்டலையை பத்தி. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்காரு. இது கூட ஒரு பிஜேபி நேத்து பேசினதுனாலதான் ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து எந்த சின்னம் கிடைச்சாலும் ஓகே நம்ம இறங்கி பார்த்தலாங்கிறதான் இருக்காராம். அவரை பொறுத்தவரையும் இது தொகுதி வெற்றி வாய்ப்பு கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கேக்கு தலைமை நான் தாங்கிறதுக்கான தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும். ஈரோடு கிழக்குல ஜெயிக்கணுங்கிற மைண்ட் வாய்ஸ் கிடையாது, என்னமே இல்ல. அது தெரிஞ்சுக்கலாம் பல பேர் வந்து போட்டிடாம ஜகா வாங்கிட்டு போயிட்டாங்க பின்னாடி. ஆமா, இவரு கூப்பா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்தீங்கன்னா ரெட்டையில போட்டிடலாம், இல்லைன்னா நாங்க பாசிமணி சின்னத்திலையும் நீங்க ஊசிமணி சின்னத்திலையும் போட்டியிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பாசிமணி ஊசிமணி விற்கவே தான் கிளம்புறாங்க. ஆனா இந்த சைடு காங்கிரஸ் தான் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஈவி.கே. இளங்கோவன். ஆமா, பொறுத்து வந்து பார்ப்போம். ஏடிஎம்கே வந்து ஜெயக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, தேர்தல் ஆணையத்துல வந்து புகார் அளிச்சிருக்காரு. அவங்க கூட்டமா போய் புகார் அளிச்சிருக்காங்க. வெளியே வந்து ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி எல்லாம் வந்து மாத்திட்டு இருக்காங்க, போலியா வந்து ஓட்டர் ஐடி தயாரிச்சு பூத்தையே கேப்சர் பண்ண பாக்குறாங்க, பணத்தை வந்து கொட்டிட்டு இருக்காங்க, நேருவே பாருங்க ஓப்பனா சொல்லியிருக்காரு அதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்து நடத்துங்க, நியாயமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜெயக்குமார். இதே மாதிரிதான் தேர்தல் நடந்தப்ப ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுத்து கடைசியில தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஜெயக்குமார. ஆமா, உள்ள வச்சுட்டாங்க. இன்னொன்னு பணத்தை கொட்டுறாங்க அப்படின்ட்டு புகார் கொடுத்திருக்காரு. ஆமா, இவங்க மட்டும் நேர்மையான முறையில தான் வாக்கு சேகரிப்பாங்களா ஏடிஎம்கே, இதை நம்ம நம்பணுமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இடைத்தேர்தல்னாலே அந்த தொகுதி மக்கள் ஒரு சில நாட்களுக்கு அவங்களுக்கு உபயோகம் மாற அளவுக்கு பணம் வரும். எல்லா கட்சிகளிலும் இருந்தும். ஜெயக்குமாரை பத்தி பேசுறப்ப ஜெயலலிதாவுடைய அண்ணன் பேர் தான் ஜெயக்குமார், இது வச்சுக்கோங்க. நேத்து வந்து உயர் நீதிமன்றம் வந்து தீபாவுக்கும் தீபக்குக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்னன்னா, வாசுதேவன் அப்படிங்கிற நபர், அவருக்கு வந்து 84 வயசு ஆயிடுச்சு, முதியவர். அவர் வந்து ஜெயலலிதா சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு, 50% வேணும்னு வந்து கேட்டிருக்காரு நீதிமன்றத்துல. நீதிமன்றமும் ஓகே இதுல சம்திங் இது இருக்கு போலன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா, யார் இந்த வாசுதேவன்னா, ஜெயராமுக்கும் ஜெயம்மாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த வாசுதேவனா. இந்த ஜெயராம் வந்து 2வது மனைவியாக வேதவள்ளி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வேதவள்ளிக்கு மகளாக பிறந்தவங்க தான் ஜெயக்குமாரும் ஜெயலலிதாவும். இப்ப இவங்க யாருமே இல்லாத பட்சத்துல என்னுடைய சகோதரன் சகோதரி தான் ஜெயக்குமாரும் ஜெயலலிதாவும். இப்ப அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு எனக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கா இல்லையா, எனக்கு பங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தீபாவுக்கும் கோர்ட்டு வந்து கேட்டிருக்கு. பாப்போம் என்ன பதில். நிம்மதியா அனுபவிக்கவே விட மாட்டாங்க உங்களுக்கு தீபாவுக்கு, யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இது வரைக்கும் குழந்தைலாம் பிறந்திருக்கு தீபாவுக்கு, ஆனா கூட போயஸ் இல்லத்துல போய் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, இருக்கவும் முடியல. இன்னொன்னு தீபக்கு முரண்டு பிடிச்சிட்டே இருக்காருல்ல. ஆமா, அவங்களுக்குள்ளே ஒரு இது போயிட்டு இருக்கும். 3ஆவதா ஒரு ஆள் வந்து குறுக்க வந்திருக்காரு. ஆமா, கௌசிக் வந்தா ரியல் கௌசிக் இவதான், வாசுதேவன் தான். ஆமா, குறுக்க வந்திருக்காரு கரெக்டா. ஆமா, நேத்து வேற அந்த பேனா வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கருத்து கேட்பு கூட நடந்தது. சீமான் வந்து வச்சா நாங்க உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி உரிமையிலாம் பல விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கு இந்த சைட்ல இருந்து பயங்கரமான எதிர்வினை, திமுக சைட்ல இருந்து. அமைச்சரே வந்து என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர், அப்ப என்ன கையெல்லாம் பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா, எங்களுக்கு கை இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்றாரு கோவமா. இந்த சைடு இணையதளத்துல டிஆர்பி ராஜா வந்து கலைஞர் பிரஸ் மீட் கொடுக்குறப்ப சொன்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுறாங்க. கலைஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை தொட்டவனை நான் சும்மா விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி அங்க பதிலடி. ஆமா, 2 பேருக்கும் நேத்து வாரு தான், தம்பிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும். அதுல வந்து அந்த பேனா சிலை வேண்டாம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இந்தியா லெவல்ல நேத்து வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஆமா, ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, தம்பிகள் மட்டும் இல்ல, பிஜேபில இருந்து அது போடுறாங்க, அதிமுகல இருந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆஸ்திரேலியால இருக்க மெல்பர்ன் நகர்ல வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னா, இந்திய ஆட்சி கீழே இருக்கிற பஞ்சாபை வந்து தனி நாடா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க காலிஸ்தான் ஆதரவாளர்கள்.
அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்து இந்திய கொடியை ஏந்திட்டு போன சில இந்தியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கொடியெல்லாம் வாங்கி உடைச்சு அவங்கள தாக்கியிருக்காங்க பயங்கரமா. அந்த காணொலிலாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அந்த என்னன்னா சமீப காலமாவே ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த காலிஸ்தான் கோரிக்கை வந்து தீவிரமாயிருக்கான். சில இந்து கோயில்கள்லாம் வந்து அங்கே தாக்கப்பட்டிருக்கு. அந்த கோயில் சுவர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் காலிஸ்தானுக்கு ஆதரவாகவும் வந்து பல விஷயங்கள் வந்து எழுதி வச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து இந்திய கொடியோட அங்கே சில பேர் போயிருக்காங்க. ஆனால் வந்து அவங்கள வந்து தாக்கப்பட்ட சம்பவம் வந்து ஆஸ்திரேலியா முழுக்க ஒரு பரபரப்பான விஷயமா மாறி இருக்குது. தலைக்கு என்ன வச்சுக்கோடா பூமர் மம்மி. இப்போ புரியுதுங்கிறாங்க சொட்டையானதுக்கு பிறகு. செட்ஸ் அலாரம் எவ்ரிடே நைட்டு 7:30 AM, 7:40 AM, 7:45 AM, 8 AM. மார்னிங் அலாம் ரிங்ஸ், ஐ வேக்ட் அப், ஆஃப் த ஃபுல் அலார்ம்ஸ் அண்ட் அகெயின் டர்ன்ஸ் டு ஸ்லீப். ஆமா, அது ஒண்ணும் இல்லப்பா. ஆஃப் பண்ணி எந்திரிச்சு off பண்ணி, அதெல்லாம் அதுதான் பண்றவன் இதுவா சத்தியமணிலாம் மனுஷன் இல்லைன்னு அலாரம் திட்டு தான். ஏன்டா நீங்க பேனா கருத்தெல்லாம் சொல்லலையா? எங்களுக்கு 10 வருஷமா இது என்னன்னே தெரியலங்க. ஆமா, அந்த ரெட்டை குதிரைன்னு சொன்னாங்கல்ல மெரினால வச்ச எம்ஜிஆர் சமாதிக்கு முன்னாடி. இத்தனை வருஷம் கன்னிராசிக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. சரி, அதனாலதான் கஷ்டப்பட்டிருக்கோம் போலன்னு நினைச்சிட்டு இந்த வருஷம் கன்னிராசிக்கு செமையா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சரி, இந்த வருஷம் நமக்கு கல்யாணம் ஆகிரும், நல்லா இருப்போம் போலன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டேன். ஜாதகக்காரங்கிட்ட கொடுத்தா ஜாதகம் தப்பா எழுதிருக்காங்கப்பா, கன்னிராசியே இல்ல சிம்ம ராசி, இந்த வருஷத்துல இருந்து 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இதோ வந்துட்டேன். பட்ஜெட்டை பத்தி தான் இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு வெளியிலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோடி அரசாங்கத்துடைய இந்த செகண்ட் டைம் உடைய லாஸ்ட் பட்ஜெட் அல்லவாது. ஏன்னா அடுத்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தான் தகவல் செய்ய முடியும். அதில் நிறைய அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. காலைல நம்ம நாகப்பன் சாட்டை வந்து பேசணும் அந்த பட்ஜெட் முடிச்ச உடனே நம்ம நேயர்களுக்காக. அப்படியே பட்ஜெட் வச்சு ஆடாம ஜெயிச்சோம் மாட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கல்ல. ஜெயிச்சிருவாங்களா? அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா இப்ப அவங்க மூடு எப்படி இருக்குன்னா, பிரதமர் மோடியோட பேசியிருக்காரா இல்லையா, எல்லாருக்குமான பட்ஜெட் இது, எல்லாருமே இதுல பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு, பிரமாதமான பட்ஜெட் அப்படின்னு பேசியிருக்காரு. எல்லா வருஷமும் இதே தான் பேசுவாரு, அது ஒரு விஷயம். அதனால வந்து ஆடாம ஜெயிச்சோம்டா அப்படிங்கிற விருது வந்து மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்குல்ல வரும். ஆமா, அந்த லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இ புக்ஸும் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ட்டு. யார் யாருக்கு பண்ண முடியலையோ அவங்க வந்து imperfectshowvigadan.comக்கு உங்கள் மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடியும் என்ன பிரச்சனைங்கிறதையும் ஒரு சின்ன ஒன்லைனாக போட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் என்னன்னு பார்த்து சரி பண்ணிடுவோம். நன்றி.